வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 2 லைன் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணி அதில் ரா மணிக்கு இந்த ஷேப்பில் ரா அந்த மாதிரி போட்டு மார்க், அதாவது டபிள்யூ கவுத்து போட்டு எப்படி இருந்தாலும் சரி ரா மணி போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். அதில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் த்ரெட் எடுத்துட்டு இது வந்து குட்டி குட்டி செயினாக போடணும். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. நீங்கள் நிறையா ப்ளவுஸில் பார்த்துருப்பீங்க. வாட்டர் ஃபில்லிங் வச்சு நல்லா ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக் லைனில் இதை ஸ்லீவில் எல்லாத்துலேயும் வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஆனால் செயின் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து போடணும், பெருசாக போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணி அதில் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ரவுண்டில் வரைஞ்சி அந்த ரவுண்டில் போடணும். ஃபஸ்ட்டு இப்படி போட்டு பாருங்கள். இந்த ஸ்டிச் இப்படி தான் குட்டி குட்டியாக போடுங்க, அழகாக இருக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவுக்கு. நீங்கள் வந்து நீடில் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணணும். அதுதான் இதில் முக்கியமானது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு நல்லாயிருக்கும். ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் போடுறதுக்கு. இந்த மாதிரி இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு போடணும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் வந்து வாட்டர் ஃபில்லிங் போடணும். இப்போ முடிச்சாச்சு. இப்போ எண்ட் நாட் போடுறேன் பாருங்கள். எண்ட் நாட்டு எப்பயும் போல தான் போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி அதுக்குள்ளே இந்த ஸ்டிச்சை எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க பார்ப்போம். எப்பவும் போல் த்ரெட்டை வந்து அடியிலேருந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த இங்கே ட்ரேஸ் பண்ணி போட்டிங்கள்ல, அதே தான் அப்படியே குட்டி குட்டியாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். அதாவது ஒரே ஷேப்பாக டிசைன் ஒரே பக்கமாக இல்லாமல் வளைச்சி இந்த இதை வந்து போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஆனால் செயின் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா தான் அழகாக இருக்கும் பார்க்க. நீடில் இந்த இது வந்து நம்ம எந்த பக்கம் போடுறோமோ அந்த பக்கம் தான் அந்த நீடில் ஹூக் பாட்ரு வந்து பார்த்துருக்கணும். அது மாதிரி வச்சு கரெக்டாக வச்சு போடுங்க, ஒர்க் பண்ணுங்கள்.
நான் சொல்லிக் கொடுக்குறது புரியலைன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சாலும் சொல்லுங்கள். இல்லை அடுத்து என்ன வேணும், என்ன ஸ்டிச் வேணும்னு கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதையும் உங்களுக்கு நான் இது பண்ணி தரேன், சொல்லித்தரேன். இப்போ இந்த டிசைன் வந்து எனக்குள்ளே முடிஞ்சு, இதை நீ அடுத்து திருப்பி கொண்டு போக முடியாது. அதனால் எனக்குள்ளே ஒரு லாக் போட்டுருங்க. எனக்குள்ளே ஒரு லாக் போட்டுட்டு அடுத்து நீங்கள் இருந்து திருப்பி ஆரம்பித்து போடுங்க. இது அதாவது இந்த டிசைன் வந்து ஒரே ஷேப்பாக இல்லாமல், ஒரே பக்கமாக பார்த்து இல்லாமல், அப்படியே வளைஞ்சி 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 போடணும். அப்போ தான் அழகாக இருக்கும். இன்னும் இதை வந்து இன்னும் நெருக்கமாக போடலாம். நான் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறதுக்காண்டி கொஞ்சம் கேப் தெரிகிற மணிக்கு இருக்குது. இந்த ஸ்டிச்சை வந்து கேப்பே தெரியாமல் போடுவாங்க, அந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். கேப்பே தெரியாமல் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி வாட்டர் ஃபில்லிங் வந்து இப்படி தான் போடணும். நீடில் மட்டும் நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். நீடில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக வேகமாக ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. ஒரு டிசைன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வாட்டர் ஃபில்லிங் போடணும். குட்டி குட்டியாக இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் போடுங்க. ஓகேங்களா? இப்படி தான் இவ்வளோ தான் இந்த ஸ்டிச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு என்ன ஷேப்பில் போடணும்னு சொல்கிறேன். நெக் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ரவுண்ட் யூ நெக் மாடல் வரைஞ்சி அதில் வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங்கை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஊடால ஒரு ரவுண்டு, இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, இதில் மாங்காய், அந்த 3 ஷேப் வரைஞ்சி இதுக்குள்ள வந்து 3 கலர் வச்சு வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங், இது ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக வாட்டர் ஃபில்லிங் வந்து இப்படி கொடுத்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்னால் எனக்கு வந்து நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லித்தரேன். தேங்க்யூ.